தற்கொலைகளை வந்து பாட்டு சொல்லி இந்த படத்தை என்ன தற்கொலையை சொல்றீங்க சார்? சொல்லிட்டு போங்க சார். என்ன தெரியுது? புரியவங்களுக்கு புரியும். ஐயோ இப்ப விஜய் தலைவர் கூட என்ன வந்து இப்ப மட்டும் பேசுவோமா நீ? விண்டேஜ்லயே சீன் கட்டுறது வந்து நம்ம தலைவர் தான். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. சும்மா இல்ல இந்த கூட்டம். படையப்பா ரேஞ்சுக்கு எந்த படமும் வராது ப்ரோ. தளபதி ஃபேன். ஆனா இதுல ஒரு வைப் இருக்கு. இதுல கில்லி ரீ ரிலீஸ் தான் இந்தியாவில வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் ரீ ரிலீஸ்ல. அது அடிக்கிறது பார்த்தோம்னா படையப்பா மாதிரியான படம் தான் வந்து வரணும். ஒன்னும் அசைக்க முடியாது அவரை ரஜினிய. இந்த படம் வந்து ஜெயிலர் 2 இல்ல, படையப்பா ரீ ரிலீஸ். வேற லெவலுங்க. படையப்பா வந்துட்டு நம்ம எப்படி கில்லியை கொண்டாடணுமோ அதுக்கு டபுள் மடங்கா கொண்டாடலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவான்னு கத்துனேன், இப்பயும் தலைவான்னு கத்துறேன். ஊஞ்சல் சீல் அடுத்த 30 வருஷம் போட்டாலும் ஓடுங்க. தலைவா நீ வாழ. திரும்ப 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டணும்னா தலைவரால மட்டும் தான் முடியும். அந்த கிரேஸ் திரும்ப இருக்கு. கிரீஸ்டார் ப்ரோ செம வைப். அதே படம் தான் செம வைப். புது படம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி 10 வருஷம் கனவு. இதெல்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டு கலக்கிட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாசம் எதுவுமே குறையவே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஒன்னும் பண்ணணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் அப்படிதான் சார் இருக்கும். எப்படி கமர்ஷியல் சினிமா இருக்குன்னு திரும்ப 25 கழிச்சு கட்டிக்கலாம். இப்ப இருக்க டைரக்டர் சில்லி படமே எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து ஒரு ரீ ரிலீஸ்க்கு இவ்வளவு கூட்டம். படையப்பா படத்துக்கு அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரப்போறாங்க. அவ்வளவு மாசா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஒன்மேன் ஆர்மினா அது தலைவர் ரஜினிகாந்தி தான். செம்ம என்ஜாய்மெண்ட். என்னங்க படம் எப்படி இருக்கீங்க? இது இது 26 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் எங்க இருந்தேன். 26 வருஷம் கழிச்சு இதே ரோமணி தியேட்டர்ல 21 ஷோ போட்டுக்கிறாங்க இன்னைக்கு. இது ரெக்கார்டு தான். ஆனா மத்த குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டம் போதுமான்னு மட்டும் சொல்லுங்க. 10 தலைவர் பல தடவை பார்க்கலாம். அந்த தலைவர் படத்தை எத்தனை தடவை பார்த்துட்டு தலைவர் மாசு. அந்த திருப்பரங்குன்ற முருகனை போய் திரும்ப பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஹை வோல்டேஜ் ரீசார்ஜ் இருக்கு. ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ் ஆன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்பவும் உள்ள போறப்ப நுழைய முடியல கேட்டுக்குள்ள. இப்பவும் அதே 25 இயர்ஸ் கழிச்சு அதான் நடந்துச்சு. இது சும்மா டெலர் தாமா. மெயின் பிக்சர் ஜெயிலர் 2 வெயிட்டி. தலைவர் இறங்கட்டுமே, விசில் பறக்கட்டுமே. ஆப்வியஸ்லி அவரை பார்த்து நிறைய பேர் இப்ப நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க இப்படி பேசுறது எல்லாமே. ஆனா அவரு தான் என்னைக்காவது கத்தினால தொண்டை கர்றாயிருச்சு, அதனால பேச முடியல. கஷ்டப்படாமது கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. சீன் பை சீன் செதுக்கி இருக்காரு தலைவா. நிறைய தடவை பாத்துருக்கேன். ஆனா தியேட்டர்ல வேற லெவல்ல இருக்கு. முத்து அண்ணாமலை எதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரஜினி சாருக்கு வந்து பிறந்த நாள் திருவிழா. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எப்பவுமே கிடைக்காது. ஏன் வலி தனி வலி. பார்த்தல படையப்பனோட படையப்பான்றது தியேட்டருக்காக எடுத்த படம் தான் ப்ரோ. சும்மா இல்ல இந்த கூட்டம். படையப்பா ரேஞ்சுக்கு எந்த படமும் வராது ப்ரோ. படையப்பா வந்துட்டு நம்ம எப்படி கில்லியை கொண்டாடணுமோ அதுக்கு டபுள் மடங்கா கொண்டாடலாம். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டான ஒரு சூப்பர் ஸ்கிரீன் பிளே இருக்கிற ஒரு படம். இந்த 3 ஹவர் மேல படம். ஆனா எப்படி முடிச்சதுன்னே தெரியல. இப்போ 35 வயசு ஆகுது எனக்கு. நான் இப்போ தியேட்டர்ல தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாசா இருந்துச்சு. செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செமையா இருக்கு. ஒன்ஸ்மோர் போட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு, மாசா இருந்தது. தலைவர் வேற லெவல்ல இருந்தாரு. என் வழி தனி வழின்னு தலைவர் சொல்லிட்டே இருப்பாரு. அதுதான் சூப்பரா இருந்துச்சு, மாசா. தலைவர் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தலைவான்னு கத்துனேன், இப்பயும் தலைவான்னு கத்துறேன். ஊஞ்சல் சீல் அடுத்த 30 வருஷம் போட்டாலும் ஓடுங்க. தலைவா நீ வாழ. ஹாப்பி பர்த்டே தலைவர். செம வைப். அதே படம் தான் செம வைப். புது படம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி 10 வருஷம் கனவு. இதெல்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஒன்ஸ் மோர் போட்டு கலக்கிட்டாங்க. இருக்க சீன் தான் 4 வாட்டி ரிப்பீட் பண்ணாங்க. உள்ள பயங்கர சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாசம் எதுவுமே குறையவே இல்லை, அப்படிதான் இருக்கு. ஒன்னும் பண்ணணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் அப்படிதான் சார் இருக்கும். ஊஞ்சல் சீனு அப்கோர்ஸ் தலைவரோட இன்ட்ரோ. ஏன் வழி தனி வழி 2002 நான் படம் சன் டிவில போடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். தீபாவளி நல்ல புது ட்ரெஸ் போட்டு இறங்கி வரேன். கீழே சாக்கடை தீங்கன்னு நான் கவனிக்கல. எதிர்க்க ஒரு சேட்டு பொண்ணு. அதை இம்ப்ரெஸ் பண்றேன்னு படையப்பா பாத்துறேன். கிளைமேக்ஸ் பாத்துட்டு நானு இம்ப்ரெஸ் குதிச்சு குதிக்கிறேன். சேரெல்லாம் மேல பார்த்து ட்ரெஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ட்ரெஸ்ஸோட மாதிரி அந்த அளவுக்கு வைப் ஆயிட்டேன் நானு. அவ்வளவு வெறித்தனமா இருந்தது. தளபதி ஃபேன். ஆனா இதுல ஒரு வைப் இருக்கு. இதுல அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளைங்களும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளைங்களும் நல்லா வாழ்றதா சரித்திரமே இல்ல. திரும்ப 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டணும்னா தலைவரால மட்டும் தான் முடியும். அந்த கிரேஸ் திரும்ப இருக்கு. கிரீஸ்டார் ப்ரோ 2 வாட்டி 3 வாட்டி போட்டு அந்த சீன் போடுறாங்க. எப்படி கமர்ஷியல் சினிமா இருக்குன்னு திரும்ப 25 கழிச்சு கட்டிக்கலாம். இப்ப இருக்க டைரக்டர் சரியான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவுதான். வைப் வெறித்தனம். ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஊஞ்சல் சீன்லாம் வந்து 3 தடவை போட்டாங்க. கில்லி படமே எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து ஒரு ரீ ரிலீஸ்க்கு இவ்வளவு கூட்டம். நான் பார்த்தது ஃபேமிலிலாம் வந்து வந்தாங்க. என்னன்னா இந்த படையப்பா படத்துக்கு அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரப்போறாங்க. அவ்வளவு மாசா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு வைப். ஒரு அப்ப எப்படி இருக்கு பீக்ல இருக்குன்றதே இப்ப பாக்கலாம். அவ்வளவு செம்மையா இருக்கு. அதாவது கில்லி ரீ ரிலீஸ் தான் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் ரீ ரிலீஸ்ல. அது அடிக்கிறது பார்த்தோம்னா படையப்பா மாதிரியான படம் தான் வந்து வரணும். சந்திரமுகி தலைவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட். அப்பவே அது 800 நாள் ஓடின படம். அந்த படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணுங்க. தலைவருக்காக மட்டும் இல்ல, அந்த படத்துக்காகவும்
பிளஸ் வடிவேலு அவரோட காமெடிக்காகவும் அந்த படம் எனக்கு தெரிஞ்ச ரீரிலீஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணும். இல்ல சார், நான் என் வாழ்க்கையில முத பார்த்த படம் இந்த படம் தான், படையப்பா 99ல. அப்போ பார்த்ததோட இப்போ நல்லா இந்த போல ஜெனரேஷன் நல்லா என்ஜாய் பண்றாங்க சார். இப்போ இந்த காலத்துக்கு உள்ள ஸ்கிரீன் பிளே அப்பயே கேஸ் ரவிக்குமார் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஒன் மேன் ஆர்மினா அது தலைவர் ரஜினிகாந்தி தான். ஆமா, வேற எதுவுமே கிடையாது. ஆமா, வேற தலைவர் படத்துல வேற ரீ ரிலீஸ் பண்ணலாங்கிறீங்களா? சிவாஜி தான் பாஸ் பண்ணலாம், மன்னன் பண்ணலாம் சார். அவர் இன்னும் நல்லா இருக்கணும் சார், அவ்வளவுதான். ஒரு நல்ல மனிதன், மாமனிதன். ஆமா, வாழு மகாத்மா சார். அப்ப பக்கத்து இப்ப பார்த்து ஒரே சேம் தான். ஒன்னும் அசைக்கவும் முடியாது அவரை. ரஜினிய கை தட்டின பயங்கரமா கை தட்டின. ஜென்சிக்கு யாருக்குமே தலைவர் பத்தி தெரியாது. ரம்யா கிருஷ்ணனை இதுவா தான் தெரியும், ராஜமாதாவா தான் தெரியும். நீலாம்பரியா அவங்க இருந்தாங்கங்கறத பார்க்கலாம். தலைவரே ஃபேவரட் தானே. நான் இந்த படைக்கு அருணாச்சலமும் வரும்னு நினைச்சேன். ஆனா படையப்பாவே ஹாப்பி தான். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. வாட் எ மேன். உங்களுக்கு வயசே ஆகாது, அவ்வளவுதான். செம்ம என்ஜாய்மெண்ட். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே. வைப் வைப் வைப். ஹாப்பி பர்த்டே தலைவா. ரொம்ப 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 தற்கொலைகளை வந்து பாட்டு சொல்லி இந்த படத்தை எந்த தற்கொலையை சொல்றீங்க? சொல்லிட்டு போங்க சார். புரியவங்களுக்கு புரியும். ரொம்ப சூப்பருங்க. இது 26 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் எங்க இருந்தேன். 26 வருஷம் கழிச்சு இதே மணி தேட்டர்ல 21 ஷோ போட்டுக்கிறாங்க இன்னைக்கு. இது ரெக்கார்டு தான். அதேதான், அன்னைக்கு வந்து இந்த மாதிரி மீடியா கிடையாது, இன்னைக்கு இது மாதிரி மீடியா இருக்கு. ஆனா மத்த குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டம் போதுமான்னு மட்டும் சொல்லுங்க. படமே ஃபயர் தான். சீன் பை சீன், டைலாக் பை டைலாக் எல்லாமே மாஸ் தான். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 75. ஹாப்பி பர்த்டே தலைவா. இந்த படம் வந்து ஜெயிலர் 2 இல்ல, படையப்பா ரீரிலீஸ் வேற லெவலுங்க. நான் எப்ப 1999 பார்த்தேன் 18 வயசுல, அதே மாசம் அதே மாதிரி இருக்கு. ஒரு மாசமா இல்ல, வேற லெவல் படம். பட்டை கரும்பு தலைவர் பல தடவை பார்க்கலாம். அந்த தலைவர் படத்தை எத்தனை தடவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. தலைவர் மாசு என் வழி தனி வழி. யார சீனாதீங்க, எவ்வளவு சீனா கிடையாது. என் வழி தனி வழி. ஹாப்பி பர்த்டே தலைவா. அந்த திருப்பரங்குன்ற முருகனை போய் திரும்ப பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்பயும் பார்த்தோம், இப்பயும் பார்த்தோம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இல்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு போட்டாலும் பார்ப்போம். ஜெயிலர் 2 இதோட சூப்பரா வரும். அவரு 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் வாழ்வார். ராகவேந்திரர் மாதிரி அவரு வாழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். தில்லு முள்ளு, 3 முகம், முரட்டுக்காலை, போக்கிரி ராஜா, எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். இது 37வது முறை பார்த்துட்டு இருக்கேன். 4 ஜெனரேஷன் உள்ள இருந்தது. 4 ஜெனரேஷனுமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் மூவி அந்த மாதிரி இது வருவேன். பட் ஆனா பழைய படம் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் படம் தான். வேற இதுவே இல்ல. புது படம் அவ்வளவா இது பண்ணதில்ல. விஜய் அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப ரீசெண்டாவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. ஆனா பழைய படமே விண்டேஜ்லயே சீன் கட்டுறது வந்து நம்ம தலைவர் தான். ஹாப்பி பர்த்டே. அதிகமா பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வந்து சரித்திரமே கிடையாது. இது ஒரு ஹை வோல்டேஜ் ரீசார்ஜருங்க. ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ் ஆன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்பவும் உள்ள போறப்ப நுழைய முடியல கேட்டுக்குள்ள. இப்பவும் அதே 25 இயர்ஸ் கழிச்சு அதான் நடந்துச்சு. என்ன பிடிச்சது படம்? சூப்பர் படம், சூப்பர் படம். ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவர்னாலே சமதான். அப்பவே 99 பட்டை கலப்பிச்சு. இப்போ அப்பதான் 2025 அதுதான். வழி தனி வழி. ரசிகர்கள் இல்ல, வெறியர்கள். இது சும்மா டெலர் தாமா. மெயின் பிக்சர் ஜெயிலர் 2 வெயிட்டிங். வழி தனி வழி. ஹாப்பி பர்த்டே தலைவா. 6ல இருந்து 60 வரை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல. தலைவன் இறங்கட்டுமே, விசில் பறக்கட்டுமே. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க எப்பயுமே ஹாப்பியா, எனர்ஜெட்டிக்கா, ஸ்டைலா இருக்கணும். Once you know how to handle it, otherwise life will become miserable. அதிகமா ஆசைப்படுறாங்களே, அதிகமா கோவப்படுறாங்களே, நல்லா வாழ்றதா சரித்திரமே கிடையாது. சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கு நடக்காது. எங்க வழி தனி வழி. ஆமா, எங்க தலைவர் வழி. தலைவர் வழி. வெயிட்டிங் யார் நீலாம்பரி தான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் அவர்தான். எவ்வளவு காப்பீஸ் வேணா வரலாம், ஆனா அவர்தான் the one. ஆப்வியஸ்லி அவரை பார்த்து நிறைய பேர் இப்ப நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க இப்படி பேசுறது எல்லாமே. ஆனா அவர்தான் என்னைக்காவது அந்த என்கேஜ்மெண்ட் அப்புறம் அவர் வந்து வெக்கப்பட்டு வருவார் பாத்தீங்களா, செம்ம. ஏன்னா இப்ப வந்து நம்ம சினிமால நிறைய அவரோட மாசான
சீன்ஸ்லாம் பாக்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த சீன்ல ஒரு வெக்கப்பட்டு அப்படியே போவார் பாருங்க மனுஷன், செம்மையா இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி என்னால சொல்ல முடியாது. So thanks. அப்படி நடந்து வந்தாலே ஓகே, எனக்கு அதுவே எனக்கு போதும். அவர் இப்படி சும்மா இப்படி பண்ணாலே ஸ்டைலா இருக்கு. I am like so hyped up right now. So தலைவர், oh my god, கையெடுத்து கும்பிடுறேன். நல்லா சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க தலைவா. சந்திரமுகியா, சந்திரமுகி கண்டிப்பா ரீ-ரிலீஸ் பண்ணும். One of my favorite movies அது actually. Yes. Yeah. ரீ-ரிலீஸ்ல வந்து வசூல் வருமா? ஏன்னா கில்லி தான் அதிகமா வசூல் இருக்கு. ஐயோ, இப்ப விஜய் தலைவர் கூட என்ன வந்து இது பண்ண அப்பெல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து பிசினஸ், நம்ம பேச தேவையில்லை. அதெல்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் காசு அவங்க பாத்துக்கிட்டோம். நாங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக ரீ-ரிலீஸ் பண்றாங்க. அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க வந்து சந்தோஷமா போறோம். ஹாப்பி பர்த்டே தலைவா. We all love you so much. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. We all will pray for you. 25 years பேக் மிஸ் பண்ணவங்க இப்ப தியேட்டர் விசிட் அடிங்க. கரகாட்டக்காரன்ல 1 இயர் ஓடிச்சுல, இப்ப இந்த மாதிரி இப்போ ரிலீஸ்ல ஓடும். பாக்க ஓடும். ஏ வழி தனி வழி சின்ன எப்ப மட்டும் பேசுவோமா நீ அப்படின்னு சொல்லாரு. கத்தி கத்தினால தொண்டை கர்றாயிருச்சு, அதனால பேச முடியல. படம் வந்து நிறைய வசூல் வந்திருக்கு. இந்த படம் வந்து ஓவர்டேக் பண்ணிருமா வசூல் இருக்கே கேக்குறேன். பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். தளபதி ஒரு நல்ல நடிகர் தான், கண்டிப்பா பண்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் நான் இந்த கம்பேரிசன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இது வந்து தளபதி தலைவர் அப்படிங்கிறதெல்லாம், ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப தளபதி வந்து படம் நடிகர் நிப்பாட்டிட்டாரு. தலைவர் இப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி ஒரு சின்ன நடிகராக இருந்திருப்பாரு. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி நடிக்கவே வரல. தலைவர் அப்பவும் சூப்பர் ஸ்டார் தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் தான். தளபதியே தலைவர் ஃபேன் தான். அதனால இது வேஸ்ட் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.